Now we are going to see the last topic of the third unit, that is heap. Heap and applications of heap. So first heap na enna adin paakalam. A heap is a specialized tree based data structure that satisfies the heap property. Heap property na enna na, this is we call it as a heap property, any of these. Adhaadu whenever if you take one child and a parent, always the parent should be greater than or equal to key-ஆ இருக்கணும். Otherwise parent should be always less than or equal to key-ஆ இருக்கணும். If any one of these is satisfied by the entire tree based data structure, such a tree is called heap அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் if you take this is my tree, இப்போ இதில் how many parent childs are there? This is one parent child, this is another parent child, this is another parent child. So there are 3 parent childs are here. இது எல்லாமே என்னன்னா ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஒன்று இதை சாட்டிஸ்ஃபை பண்ணிடணும். இது இந்த ஆல் 3 parent child pairs should satisfy either this condition or this condition. அதாவது பேரண்ட் வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் than or equal to சைல்டாக இருக்கணும், அல்லது பேரண்ட் வந்து ஆல்வேஸ் லெஸ் than or equal to சைல்டாக இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ இமேஜின் திஸ் இஸ் 10, 2, 4, 3. இப்போ இதை பார்த்துக்குங்க. 10 2 பேரண்ட் இஸ் கிரேட்டர் தேன் சைல்டு, இதில் பேரண்ட் இஸ் கிரேட்டர் தேன் சைல்டு, இதுலேயும் பேரண்ட் இஸ் கிரேட்டர் தேன் சைல்டு. ஸோ திஸ் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைடு. ஒருவேளை 1, 2, 3, 4, if you imagine like this, இப்போ இதனாவது parent is less than child, parent is less than child, parent is less than child. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இதை தான் we call it as a heap அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதில் வந்து 2 கேட்டகரிஸ். இந்த மாதிரி இருக்கிற ஹீப்புக்கு பேர் மேக்ஸ் ஹீப் அப்படின்னு அர்த்தம், இந்த மாதிரி இருக்கிற ஹீப்புக்கு பேர் வந்து மின் ஹீப். இந்த ரூட் நோட் ஹேஸ் த ஹையஸ்ட் கீ வேல்யூவாக இருந்தால் அந்த ஹீப்புக்கு பேர் மேக்ஸ் ஹீப். இதே வந்து ஆல்டர்னேட்டிவ்லி ரூட் எப்பயுமே வந்து லோயஸ்ட் கீ வேல்யூவாகவே இருந்துச்சுன்னா சைல்டோட கம்பேர் பண்ணும்போது அதை மின் ஹீப்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இப்போ சொன்ன இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஹீப்புக்கு எக்ஸாம்பிள், இது வந்து மின் ஹீப்புக்கு எக்ஸாம்பிள். டீட்டெயிலாக we will see in the next slide. ஸோ பைனரி ஹீப், ஜென்ரலாக ஹீப்னா என்னென்னு பார்த்துட்டோம். இதில் பைனரி ஹீப்புங்கிறது தான் அவர் டாபிக். வாட் இஸ் பைனரி ஹீப்னா, த ட்ரீ பேஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, இட் should be a complete binary tree. Binary heap is a complete binary tree in which every node satisfies the heap property. அதே தான் முன்ன சொன்ன அதே ஹீப் ப்ராப்பர்ட்டி தான். இஃப் பி இஸ் எ சைல்ட் ஆஃப் ஏவாக இருந்தால் கீ ஆஃப் ஏ கிரேட்டர் than or equal to கீ ஆஃப் பியாக இருக்கணும். இஃப் பி இஸ் எ சைல்ட் ஆஃப் ஏவாக இருந்தால் கீ ஆஃப் ஏ வந்து லெஸ் than or equal to கீ ஆஃப் பி. ரெண்டில் ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பட் இதில் முக்கியமான பார்ட்டுன்னா இட் should be a complete binary tree. நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பைனரி ட்ரீ என்னென்னு தேர்ட் யூனிட்டில் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். கம்ப்ளீட் பைனரி ட்ரீ, ஃபுல் பைனரி ட்ரீ. வாட் இஸ் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ? ஆல் த லெவல் ஷுட் பி completed except the last should be filled from left to right அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இதுதான் வந்து கம்ப்ளீட் பைனரிக்கு எக்ஸாம்பிள். இப்போ இதுக்கு அடுத்த எலிமெண்ட் எங்கே ஃபில் ஆகும்? இங்கே ஃபில் ஆகும். ஏன்னா அப்போ தான் லெஃப்ட் டு ரைட் ஃபில் ஆனதாக அர்த்தம். ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட். 2 திங்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா. மின் ஹீப்னு ஒன்று இருக்குது, மேக்ஸ் ஹீப்னு இருக்குது. மின் ஹீப்னா முன்ன சொன்ன மாதிரி பேரண்ட் ஷுட் பி ஆல்வேஸ் மினிமம். A binary heap with elements at every node being either less than or equal to the element at its left and right child தான் வந்து மின் ஹீப்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, பேரண்ட் வந்து எப்பயுமே சைல்டை விட சின்னதாக இருக்கணும். இப்போ இந்த இது வந்து பேரண்ட் எதுக்கு? இந்த நோடுக்கும் இந்த நோடுக்கும் பேரண்ட். இது ரெண்டை விடமே இது சின்னதாக இருக்கா? இப்போ இந்த நோடு எடுத்துக்குவோம். திஸ் இஸ் லெஸ்ஸர் தேன், இந்த ரெண்டுக்குமே லெஸ்ஸர் வேல்யூவாக இருக்கா? இப்போ இதை பேரண்ட், இது வந்து இதனோட சைல்டை விட சின்ன வேல்யூவாக இருக்கா? ஸோ அப்போ இந்த ட்ரீயில் இந்த 3 தான் பேரண்ட்டு. ஏன்னா இது 3மே வந்து தீஸ் 3 ஆர் நாட் பேரண்ட் பிகாஸ் தேர் இஸ் நோ சைல்டு. அப்போ இந்த 3மே பார்த்தீங்கன்னா அதனோட சைல்டை விட கம்மியான வேல்யூவாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்டு மின் ஹீப் அப்படிங்கிறது. இதே மேக்ஸ் இஸ் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். இட் ஷுட் பி கிரேட்டர். பேரண்ட் வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் தி சைல்டாக இருக்கணும். இப்போ இது பேரண்ட், இதனோட சைல்டை விட கிரேட்டராக இருக்குது. இப்போ இது பேரண்ட், இது இதனோட சைல்டை விட கிரேட்டராக இருக்குது. இப்போ இது பேரண்ட், திஸ் இஸ் கிரேட்டர் தேன் த சைல்டு.
this is parent which is greater than its child. So this is an example for max heap. So now we go for insertion. Binary heap la eppadi insertion pannanum அப்படினா, suppose if you take a max heap example எடுத்துக்கலாம். Consider a max heap. If I want to insert a new value into the heap, these two things should be considered. First வந்து என்னன்னா, add new value at the bottom of H such a way that H is still a complete binary tree. என்ன அர்த்தம்? நான் ஆட் பண்ணுறதை எங்கே ஆட் பண்ணணும்னா லாஸ்ட் லெவலில் தான் ஆட் பண்ணணும். லாஸ்ட் லெவலில் லாஸ்ட் வேல்யூ ஆட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அது வந்து கம்ப்ளீட் பைனரி ட்ரீயாகவே மெயின்டைன் ஆகும். ஏன்னா கம்ப்ளீட் பைனரியோட முக்கியமான விஷயம்னா இப்போ இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் மை கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. இப்போ நான் அடுத்த எலிமெண்ட் எங்கே ஆட் பண்ணணும்? கண்டிப்பாக இங்கே தான் ஆட் பண்ணணும். இங்கே ஆட் பண்ணால் தான் ஸ்டில் இட் வில் பி அ கம்ப்ளீட் பைனரி ட்ரீயாக இருக்கும். இல்லைன்னா இது கம்ப்ளீட் பைனரி ட்ரீங்கிற ரூலை வயலேட் பண்ணிடும். ஸோ அப்போ இந்த நோட் நான் எங்கே இன்சர்ட் பண்ணணும்? லாஸ்ட் லெவலில் லாஸ்ட் எலிமெண்ட் ஆட் பண்ணால் தான் இது கம்ப்ளீட் பைனரி ட்ரீயாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஓகே, அப்படி நான் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஒருவேளை அந்த ஹீப் ப்ராப்பர்ட்டியை வயலேட் பண்ணுதுன்னா, இப்போ நான் இதை இன்சர்ட் பண்ணுறேன். இந்த இன்சர்ட் பண்ண உடனே இது ஹீப் ப்ராப்பர்ட்டி என்ன? இப்போ ஆல்ரெடி இது மின் ஹீப்பாக இருந்தால் என்ன அர்த்தம்? பேரண்ட் ஷுட் பி ஆல்வேஸ் லெஸர் தேன் தி சைல்டு. இதே வந்து மேக்ஸ் ஹீப்பாக இருந்தால் பேரண்ட் ஷுட் பி ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் தி சைல்டு. பட் நான் இப்போ இன்சர்ட் பண்ண எலிமெண்ட் வந்து மின் ஹீப் மேக்ஸ் ஹீப் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது தான் என்ன சொல்கிறாங்கன்னா, கம்பேர் த நியூ வேல்யூ வித் இட்ஸ் பேரண்ட். புதுசாக இன்சர்ட் பண்ண வேல்யூவை அதனோட பேரண்ட்டோட கம்பேர் பண்ணுங்கள். கரெக்ட், அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ணணும். அதாவது என்ன, இது ஒருவேளை இது வந்து சப்போஸ் மின் ஹீப்பாக இருந்தால் இது பேரண்ட்டையும் நான் செக் பண்ணுறேன். ஒருவேளை பேரண்ட்டை விட நான் புதுசாக ஆட் பண்ணது வந்து சின்ன எலிமெண்ட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. மின் ஹீப்னா என்ன, பேரண்ட் தான் சின்னதாக இருக்கணும். இப்போ இந்த எலிமெண்ட் வந்து இந்த பேரண்ட்டோட சின்ன எலிமெண்ட்டாக இருந்தால் இது வந்து என்ன பண்ணும், இது ரெண்டையும் நான் ஸ்னாப் பண்ணிட்டேன்னா அப்போ என் ப்ராசஸ் முடிஞ்சிடும். அப்போ நான் இங்கே புது எலிமெண்ட் வந்துருச்சு. அப்போ இந்த எலிமெண்ட் என்ன பண்ணும், இதனோட பேரண்ட்டோட கம்பேர் பண்ணி மறுபடியும் ஒருவேளை இந்த எலிமெண்ட் லெஸர் தேன் தி ரூட்டாக இருந்தால் இது ரெண்டையும் நான் ஸ்னாப் பண்ணும். இதே மேக்ஸ் ஹீப்னா ஜஸ்ட் ஆப்போசிட். ஸோ இதில் திரும்ப திரும்ப செய்கிற விஷயம் என்னென்னா, நியூ வேல்யூ அண்ட் இட்ஸ் பேரண்ட் வேல்யூ இஸ் ஸ்வாப்டு. இது திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருந்தோம்னா ரூட் நோட் வர வரைக்கும் we can get the binary heap. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இது இன்னும் பெட்டராக புரியும். Now we just see the example. Now we are considering one max heap. This is a max heap. Why this is a max heap? இதில் எடுத்து பாருங்கள். This is a parent node. இது ரெண்டோட இது பெரிய எலிமெண்ட். இப்போ இதை 45 இந்த ரெண்டு சைல்டோட பெருசு, 36 இந்த ரெண்டு சைல்டோட பெருசு, 27 இந்த 11ஓட பெருசு. ஸோ அப்போ கண்டிப்பாக இது மேக்ஸ் ஹீப். அதை விட முக்கியம், ஃபஸ்ட்டு இது கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. எல்லா லெவலும் கம்ப்ளீட் ஆகிருக்கு. லாஸ்ட் லெவல் லெஃப்ட் சைடில் ஃபில் ஆகிருக்கு. இதுக்கு பேர் தான் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. ஆல்சோ சாட்டிஸ்ஃபைஸ் த ஹீப் ப்ராப்பர்ட்டி. ஸோ இட் இஸ் எ பைனரி ஹீப். அதில் இது என்ன ஹீப் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குது, பேரண்ட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் தி சைல்டுங்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணதுனால இதுக்கு பேர் மேக்ஸ் ஹீப். இப்போ இதில் 99 இன்சர்ட் பண்ணணும். 99 இன்சர்ட் பண்ணால் எங்கே பண்ணணும்? நான் முதல்ல சொன்னபடி போனதில் லாஸ்ட் அல்காரிதத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, இட் ஷுட் பி ஆடட் இன் தி லாஸ்ட் லெவல் அண்ட் தி லாஸ்ட் எலிமெண்ட். இப்போ இதில் லாஸ்ட் லெவல் இது, இதில் லாஸ்ட் எலிமெண்ட்னா எங்கே ஆட் ஆகும்? கண்டிப்பாக இங்கே தான் ஆட் ஆகணும். ஸோ மை ஆன்சர் இஸ் திஸ். 99 இஸ் ஆடட் ஹியர். ஏன்னா இங்கே ஆட் பண்ணால் தான் இது வந்து ஸ்டில் கம்ப்ளீட் பைனரி ட்ரீயாகவே இருக்கும். இதை வேறு இடத்துல எங்காவது கொண்டு ஆட் பண்ணோன்னா இது கம்ப்ளீட் பைனரி ட்ரீயாகவே இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சுது. ரெண்டாவது ஸ்டெப் என்ன, இப்போ இதை ஆட் பண்ணிட்டோம். இது கம்ப்ளீட் பைனரி ட்ரீ, பட் ஹீப் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? இப்போ இது மேக்ஸ் ஹீப். மேக்ஸ் ஹீப்னு என்ன அர்த்தம்? பேரண்ட் ஷுட் பி ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் தி சைல்டு. இப்போ இந்த பேரண்ட்டு 27, இந்த சைல்டு 99, அப்போ சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போ வாட் ஐ ஹாவ் டு டூ, இது ரெண்டையும் ஸ்வாப் பண்ணும். இது ரெண்டையும் ஸ்வாப் பண்ணால் வாட் இஸ் மை ஆன்சர்? திஸ் இஸ் மை ஆன்சர். இங்கே 99 வந்துடும், இங்கே 27 வந்துடும். இப்போ ஒன்ஸ் அகைன் இதுவும் கம்பேர் பண்ணி பாருங்க. 99, 45, whether it is satisfies? No. அப்போ இது ரெண்டையும் நான் ஸ்வாப் பண்ணணும். ஸ்வாப் பண்ணால் வாட் இஸ் மை ஆன்சர்? திஸ் இஸ் மை ஆன்சர். 99 இங்கே போயிடும், 45 இங்கே வந்துடும். ஒன்ஸ் அகைன் வாட் ஐ ஹேவ் டு கம்பேர்? இப்போ இதையும் இதனோட பேரண்ட்டையும் நான் கம்பேர் பண்ணுறேன். நவ் whether it is satisfies? No. அப்போ we have to swap. ஸோ அப்போ ஸ்வாப் பண்ணால் வாட் இஸ் மை ஆன்சர்? திஸ் இஸ் மை ஆன்சர். 99 இங்கே வந்துருச்சு, 54 இங்கே வந்துருச்சு. நவ் இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் எ மேக்ஸ் ஹீப். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்சர்ட் as the last element. After insertion we have to check whether it satisfies the heap property or not.
If it is not satisfying the heap property, we have to go for swapping the newly inserted element and its parent, and it should be done repeatedly until it reaches the root node. I think now you understand that algorithm. Similarly, we go for min heap, insertion and a min heap nu paapom. Ipo idu min heap. Why this is min heap? It is a complete binary tree. First of all levels are filled. Last level is filled from left to right. இதில் எந்த பேரண்ட் எடுத்தாலும் அதனோட சைல்டை விட சின்னதாக தான் இருக்குது. 11 it is lesser than these two, 23 lesser than these two, 12 which is lesser than these two, 44 which is lesser than these two. அப்போ இது min heap. இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, I just insert 9 insert பண்ணணும். Where I am going to insert? அப்போ லாஸ்ட் லெவலில் லாஸ்ட் எலிமெண்ட்டை இன்சர்ட் பண்ணும்போது 9 எங்கே வரும்? இங்கே வரும் 9. It should be inserted as the left child of the 33. It should be inserted as the left child of 33. Okay, insert பண்ணியாச்சு. First step முடிஞ்சது. Second step, heap property follow பண்ணுதா? இது 9, இது 33. It is a min heap. அப்போ parent should be lesser than the child. அப்போ நான் இது ரெண்டையும் ஸ்வாப் பண்ணணும். அப்போ ஸ்வாப் பண்ண என்ன ஆகும்? This will become 33, this is 9. Next, இது 9 23 கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா மறுபடியும் இட் இஸ் வயலேட்டிங் த ஹீப் ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்போ இங்கே 9 வந்துடும், இங்கே 23 வரும். மறுபடியும் இந்த 9 11 இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது மறுபடியும் இட் இஸ் வயலேட்டிங் த ஹீப் ப்ராப்பர்ட்டி. அப்போ இங்கே 9 வந்துடும், இங்கே 11 வந்துடும். ஸோ மை ஆன்சர் இஸ் கோயிங் டு பி this is 9, this is 11, this is 23, this is 33. Now you understand what is min heap, how we have to insert the new element. இன்சர்ஷன் வந்து எப்பயுமே லாஸ்ட் எலிமெண்ட்டாக இன்சர்ட் பண்ணிட்டு ஹீப் ப்ராப்பர்ட்டி வயலேட் பண்ண அதை ஸ்வாப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் விச் இஸ் கிவன் இன் யுவர் புக். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 45 இன்சர்ட் பண்ணியிருக்கோம், அடுத்தது 36. இப்போ 36 இன்சர்ட் பண்ணுவது வந்து மேக்ஸ் ஹீப்கான எக்ஸாம்பிள். 36 நான் எப்பயுமே கண்டிப்பாக இது கம்ப்ளீட் பைனரி ட்ரீனா ஆல்வேஸ் லெஃப்ட் டு ரைட் தான் ஃபில் பண்ணணும். 36 ஃபில் பண்ணியாச்சு. இதை செஞ்சு இங்கே போய் மறுபடியும் நீ வந்து பைனரி சர்ச் ட்ரீயை ஞாபகத்தில் வச்சுட்டு 40 சின்ன எலிமெண்ட்டு பெரிய எலிமெண்ட்லாம் நீ யோசிக்காத. ஜஸ்ட் 1 by 1 இன்சர்ட் பண்ணிட்டே இருக்கணும். நமக்கு இருக்கிற முதல் கண்டிஷன் இட் ஷுட் பி a complete binary tree. complete binary treeனா ஆல்வேஸ் filled from left to right. இப்போ 36 இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து மேக்ஸ் ஹீப் ப்ராப்பர்ட்டியை வயலேட் பண்ணதா இல்லையா? வயலேட் பண்ணலை, பிகாஸ் பேரண்ட் இஸ் கிரேட்டர் தேன் தி சைல்டு. ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். Then what is the next element? 54. 54 எங்கே இன்சர்ட் பண்ணணும்? ரைட் சைடு, அதாவது லெஃப்ட் டு ரைட்டுங்கிறப்ப இங்கே இன்சர்ட் ஆகுது. வெதர் இட் இஸ் வயலேட்டிங் த ரூல்? எஸ். இது மேக்ஸ் ஹீப் ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஏன்னா மேக்ஸ் ஹீப் என்ன, மேக்ஸிமம் இங்கே மேக்ஸிமம் எலிமெண்ட் இருக்கணும், இங்கே மினிமம் எலிமெண்ட் இருக்கணும். ஸோ அப்போ இது ரெடி ஸ்வாப் பண்ணால் வாட் இஸ் மை ஆன்சர்? திஸ் இஸ் மை ஆன்சர். 54 45 ஸ்வாப் ஆயிடுச்சு. ஆஃப்டர் ஈச் இன்சர்ஷன் வி ஹாவ் டு டூ த ஸ்வாப். எல்லாம் முடிச்சு எல்லா இன்சர்ஷன் பண்ணதுக்கப்புறம் ஸ்வாப் பண்ண முடியாது. எப்படி ஏவிஎல் ட்ரீ என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு லிமிட் இன்சர்ட் பண்ணி பேலன்ஸ் ஃபேக்டரை கண்டுபிடிச்சி பேலன்ஸ் ஃபேக்டர் வந்து இம்பேலன்சிங்காக இருந்தால் உடனே ரொட்டேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு இன்சர்ஷன் முடிஞ்சோடனேயுமே ஹீப் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா இமீடியட்டாக ஸ்வாப் பண்ணிடணும். இப்போ அடுத்த எலிமெண்ட் வந்து 27. இது எங்கே இன்சர்ட் ஆகும்? நான் கண்டிப்பாக இங்கே தான் இன்சர்ட் ஆகணும், லெஃப்ட் டு ரைட், நெக்ஸ்ட் லெவல். ஏன்னா இந்த லெவல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ நெக்ஸ்ட் லெவலோட ஃபஸ்ட் எலிமெண்ட். இப்போ வெதர் இட் இஸ் சாட்டிஸ்ஃபைங் மேக்ஸ் ஹீப் ப்ராப்பர்ட்டி 27 36 சாட்டிஸ்ஃபை. இது சாட்டிஸ்ஃபைனா மற்றதை பார்க்க தேவையில்லை. இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபைனாவே கண்டிப்பாக என்டையர் ட்ரீ சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும். வாட் நெக்ஸ்ட்? 63 லெஃப்ட் டு ரைட் இங்கே ஃபில் ஆகும். நவ் இட் இஸ் வயலேட்டிங் த ஹீப் ப்ராப்பர்ட்டி. அப்போ 63ம் 36ம் ஸ்வாப் ஆகுது. ஸோ அப்போ 63 36. 63 54ம் கண்டிப்பாக நான் ஸ்வாப் பண்ணும். ஸோ 63 54. Now I just insert the next element 72. Now it is violating the heap property. So இது ரெண்டையும் நான் ஸ்வாப் பண்ணுறேன். So 72 45. Now 72 and 63 it is violating. So I have to swap. So 72 63. So next element is 61. எங்கே இங்கே இன்சர்ட் பண்ணணும்? லெஃப்ட் டு ரைட்டுங்கிறப்ப வேறு ஐ ஹாவ் டு இன்சர்ட். கண்டிப்பாக இந்த 63யோட ரைட்டில் தான் இன்சர்ட் பண்ணி ஆகணும். இன்சர்ட் பண்ணியாச்சு. வெதர் இட் இஸ் வயலேட்டிங்? நோ. அப்போ திஸ் இஸ் நோ நீட் ஆஃப் எனி ஸ்வாப்பிங். Next element 18. 18 எங்கே இன்சர்ட் ஆகும்? ஆல் த 3 level 0, level 1, level 2 completed. level 3யோட ஃபஸ்ட் எலிமெண்ட்டை ஆட் பண்ணிட்டேன். Now whether it is violating? No, because it is already it is max heap property satisfy பண்ணுது. So அப்போ this is my final max heap after inserting 8 elements.
ஸோ திஸ் இஸ் அன் அல்காரிதம். இப்போ நான் சொன்னதை வச்சு இந்த அல்காரிதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ சொன்ன விஷயத்தை வச்சு, ஏன்னா நம்ம லிங்க் லிஸ்ட்டு ஸ்டாக்கு கியூலாம் அல்காரிதம் எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி யூ ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அல்காரிதம் ஃப்ரம் மை எக்ஸ்ப்ளனேஷன். நெக்ஸ்ட் வந்து டெலீஷன். டெலீஷனில் வந்து இதில் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது. we cannot delete எந்த எலிமெண்ட் வேணால் டெலீட் பண்ணலாமான்னா பண்ண முடியாது. ஒன்லி we can perform either delete min அல்லது delete max. இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஒருவேளை இது வந்து என்னோடய மின் ஹீப்பாக இருந்தால் ஐ கேன் delete only delete min ஆப்ஷன் தான் இருக்குது. மேக்ஸ் ஹீப்பாக இருந்தால் delete max, which means that மின் ஹீப்பில் மினிமம் எலிமெண்ட்டு மட்டும்தான் டெலீட் பண்ண முடியும், மேக்ஸ் ஹீப்பில் மேக்ஸிமம் எலிமெண்ட்டு மட்டும்தான் டெலீட் பண்ண முடியும். வேறு ஆப்ஷன்ஸ் இதில் கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ரீப்ளேஸ் த ரூட் நோட் வேல்யூ வித் தி லாஸ்ட் நோட் வேல்யூ. இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நீ இமேஜின் திஸ் இஸ் அ மேக்ஸ் ஹீப். மேக்ஸ் ஹீப்னு என்ன, கண்டிப்பாக ரூட் எலிமெண்ட் தான் இருக்கிறதுலையே மேக்ஸிமம் எலிமெண்ட்டாக இருக்க போகுது. நான் இதை டெலீட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ இமேஜின் திஸ் இஸ் மை மேக்ஸ் ஹீப், பிகாஸ் திஸ் இஸ் எ கம்ப்ளீட் பைனரி. இதுவும் லெவல் கம்ப்ளீட் லெஃப்ட் சைடு எலிமெண்ட் ஃபில் ஆகிருக்கு. இப்போ சப்போஸ் இங்கே ஒரு எலிமெண்ட் இருக்குன்னா திஸ் இஸ் மை கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. இப்போ நான் மேக்ஸிமம் எலிமெண்ட்டை டெலீட் பண்ணணும், என்ன பண்ணுறது, இது தான் நான் டெலீட் பண்ணணும். பிகாஸ் மேக்ஸ் ஹீப்பில் ரூட் நோடு தான் மேக்ஸிமம் எலிமெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதை டெலீட் பண்ணணும் அப்படின்னா இதை நான் டைரெக்டாக இங்கே வச்சு டெலீட் பண்ண முடியாது. இட் ஷுட் பி ஸ்வாப் வித் தி லாஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் த ட்ரீ. இந்த ட்ரீயோட லாஸ்ட் எலிமெண்ட்டோட முதல்ல ஸ்வாப் பண்ணிவிட்டு replace the root node value with the last node value. இந்த லாஸ்ட் நோட் இருக்கு இல்லையா, இதையும் முதல்ல நான் ஸ்வாப் பண்ணணும் ஃபஸ்ட்டு திங். ரெண்டாவது இதை நான் அப்புறம் டெலீட் பண்ணணும். இது ஏன் சார் நான் டைரெக்டாக இங்கே டெலீட் பண்ண இங்கே டெலீட் பண்ணுறேன், ஏன்னா நான் இப்போ டெலீட் பண்ணதுக்கு அப்புறமும் திஸ் கம்ப்ளீட் பைனரி ஷுட் கீப் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி. என்னென்னா இப்போ இந்த நான் எப்படி இன்சர்ட் பண்ணும்போது லாஸ்ட் எலிமெண்ட்டாக இன்சர்ட் பண்ணால் தான் கம்ப்ளீட் பைனரி அதனோட ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுமோ, சிமிலர்லி இப்போ டெலீட் பண்ணணுன்னாலும் வாட் ஐ ஹாவ் டு டூ, ஐ ஹாவ் டு டெலீட் ஒன்லி த லாஸ்ட் எலிமெண்ட்டை தான் நான் டெலீட் பண்ணணும். அதை டெலீட் பண்ணால் மட்டும்தான் இது ஸ்டில் கம்ப்ளீட் பைனரியாகவே இருக்கும். அப்போ நான் இதை டெலீட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நான் டெலீட் பண்ண வேண்டியது இந்த ரூட் நோடு இல்லையா, அதனால் வந்து இதை ரெண்டையும் நான் முதல்ல ஸ்வாப் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த டெலீட் பண்ண என்ன அர்த்தம், அப்போ ரூட் நோட் டெலீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். சரி, இப்போ இதை டெலீட் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த நோடை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டேன். கண்டிப்பாக இப்போ என்ன ஆகும், ஹீப் ப்ராப்பர்ட்டி வயலேட் ஆகுமா? அப்போ நான் என்ன பண்ணணும், ஒன்ஸ் அகேன் நம்ம வந்து இன்சர்ஷனில் பண்ண மாதிரி ரிப்பீட்டட் ஸ்வாப்பிங் பண்ணணும். அங்கே நான் எங்கே ஸ்வாப் பண்ணேன், எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணோம், இன்சர்ட் பண்ண எலிமெண்ட்டு அதனோட பேரண்ட்டு, அந்த பேரண்ட்டு அதனோட பேரண்ட்டு, அந்த பேரண்ட்டு அதனோட பேரண்ட்டுன்னு ரூட் வரைக்கும் கம்பேர் பண்ணி ஸ்வாப் பண்ண மாதிரி இப்போ இந்த எலிமெண்ட் இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த எலிமெண்ட்டையும் இதனோட சைல்டோட கம்பேர் பண்ணணும். சிமிலர்லி அது அதனோட சைல்டோட கம்பேர் பண்ணணும். இந்த மாதிரி கம்பேர் பண்ணிட்டு சைல்டு வரைக்கும் ஃபைனலாக லீஃப் நோடு வரைக்கும் கம்பேர் பண்ணி ஸ்வாப் பண்ணிட்டேன்னா I can achieve the target. You better understand with this example. Now once again I take it as a max heap is an example. Max heap வந்து இது வந்து max heap. நான் முன்ன சொல்லிட்டேன் this is a max heap because parent is always greater than the child. Now I am going to delete 54 delete பண்ண போகிறேன். ஸோ delete 54 delete பண்ணுறது என்ன, 54ங்கிறது தான் இங்கே ரூட் நோடு. ஓகே, ஸோ this is my root node. Only root node can be deleted. Delete max. இப்போ இது வந்து delete max அப்படின்னு அர்த்தம். இதை நான் டெலீட் பண்ண ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொன்னேன், ஐ ஹாவ் டு ஸ்வாப் தி லாஸ்ட் எலிமெண்ட் வித் தி ரூட் நோட். இது ரெண்டு ஸ்வாப் பண்ண என்ன ஆகும், திஸ் இஸ் மை ஆன்சர். இப்போ இங்கே 54 வந்துருச்சு, இங்கே 11 போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், 54 நான் டெலீட் பண்ணலாம் இல்லையா. ஸோ நவ் ஐ கேன் டெலீட் திஸ் 54 பிகாஸ் திஸ் இஸ் த லாஸ்ட் நோட். இதை நான் டெலீட் பண்ணால் ஸ்டில் இட் இஸ் ஏ கம்ப்ளீட் பைனரியாக தானே இருக்கும். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம அதை ஸ்வாப்பிங்கே பண்ணுறோம். இப்போ இட் இஸ் a complete binary, but whether it is satisfying the heap property, no. ஏன்னா மேக்ஸ் ஹீப்னா ஆல்வேஸ் பேரண்ட் ஷுட் பி கிரேட்டர். இப்போ இதை வந்து எப்படி சார் நான் ஸ்வாப் பண்ணுறது, இந்த 11 எதோட வச்சு ஸ்வாப் பண்ணுறது, இந்த 45ஓட வச்சு ஸ்வாப் பண்ணிட்டா 36ஓட வச்சு ஸ்வாப் பண்ணிட்டா. ஏன்னா பேரண்ட்டு சைல்டு நான் ஸ்வாப் பண்ணுன்னா இது ரெண்டு ஸ்வாப் பண்ணிட்டேன், இல்லை இது ரெண்டையும் ஸ்வாப் பண்ணிட்டா. இந்த ரெண்டில் எது மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்குதோ அதோடு தான் நீ ஸ்வாப் பண்ணணும். முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது 36ம் 45 எது மேக்ஸ், இதுதான் மேக்ஸிமம். அப்போ இது ரெண்டையும் ஸ்வாப் பண்ணணும். I have to swap these two. Now you just see, I have to swap these two. If you already swap, what is my answer? This is my answer. This will become 45. This will become 11. இப்போ மறுபடியும் இந்த 11 அதனோட இது வந்து லீஃப் வரைக்கும் நம்ம கொண்டு போகணும்னு சொன்னோம். இப்போ இதை நான் ஸ்வாப் பண்ணணும். எதோட ஸ்வாப் பண்ணுறது, 27 இருக்குது, 29 இருக்குது. இது ரெண்டில் எது மேக்ஸிமம், 29 தான் மேக்ஸிமம். அப்போ நான் ஸ்வாப் பண்ண வேண்டியது 11ம் 29ம் ஸ்வாப் பண்ணால்
I can get this answer. Now this is my max heap. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா பேரண்ட்டும் கிரேட்டர் தேன் தி சைல்டாக தான் இருக்கும். இந்த ஸ்வாப் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ரெண்டில் எது மேக்ஸிமம் பார்க்குறது ரொம்ப முக்கியம். எப்போ மேக்ஸ் ஹீப்பாக இருந்தால். இதுவே மின் ஹீப்பாக இருந்தால் இந்த ரெண்டில் எது மினிமம்னு பார்த்து அதோட ஸ்வாப் பண்ணணும். நீங்கள் ஒரு 4 தடவை செக் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற விஷயங்கள் வந்து மனப்பாடம் பண்ண வேண்டாம். ஏன் நான் இதை கம்பேர் பண்ணி சின்னதை எடுக்கணும் மின் ஹீப்பில், ஏன் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி மேக்ஸிமம் எடுக்கணும் மேக்ஸ் ஹீப்பில் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே புரிஞ்சிடும். Now this is an algorithm for the deletion. இப்போ நம்ம சொன்ன வரைக்கும் அந்த அல்காரிதத்தில் எழுதியிருப்பாங்க. You just try to explore and try to understand with the support of what I explained so far. ஸோ இதில் அப்ளிகேஷன் ஆஃப் பைனரி ஷீப்பில் வந்து ரெண்டு அப்ளிகேஷன் இருக்குது. we are not going to discuss deeply in application. just 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா எழுதிக்கிங்க. ஹீப் சார்ட் அல்காரிதத்தில் இந்த பைனரி ஷீப்புங்கிறது யூஸ் ஆக போகுது. அண்டு ப்ரியாரிட்டி கியூ, நம்ம கியூவில் ஒரு டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா, சர்க்குலர் கியூ, டி கியூ, ப்ரியாரிட்டி கியூ. அந்த ப்ரியாரிட்டி கியூவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த பைனரி ஷீப் வந்து வெரி மச் சப்போர்ட்டிவ். ஸோ ப்ரியாரிட்டி கியூ இஸ் ஒன் ஆஃப் த application of binary heap. Similarly, heap sort.